மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்ற அறிவிப்பால கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்துல வியாபாரிகள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அப்படின்னு எல்லா தரப்பினருமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்த ஒரு செய்தி. திருப்பரப்பு அருவி, பத்மநாதபுரம் அரண்மனை, நீர்வீழ்ச்சி, திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை என கண்ணுக்கு விருந்தளிக்கும் ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. 500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்ற பிரதமர் மோடியின் அதிரடி அறிவிப்பால் கடந்த 2 நாட்களாக கன்னியாகுமரி மாவட்டமே ஸ்தம்பித்துள்ளது. முக்கிய காய்கறி சந்தையான மார்த்தாண்டம் மார்க்கெட் மக்கள் நடமாட்டமில்லாமல் வியாபாரமின்றி தவித்து வருவதாக ஆதங்கப்படுகிறார்கள் வியாபாரிகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக விவசாயிகள் வாழ்கிறார்கள். இந்த விவசாயிகள் பண பரிவர்த்தனை இல்லாத காரணத்தால் 500, 1000 நோட்டு மாறாத காரணத்தால் வியாபாரம் பாதிக்கப்படுது. மக்களுக்கு ரொம்ப வேதனைப்படுகிறார். இது இந்த நோட்டு பணப்புழக்கத்தில் வராத காரணத்தால் ரொம்ப 2 நாளாக சுத்தமாக வியாபாரம் இல்லை, மார்க்கெட்டில் எந்த ஆள் நடமாட்டவும் இல்லை. 500 ரூபா 1000 ரூபா நோட்டு மாறாதனால எங்களுக்கு வியாபாரம் பாதிப்பாக இருக்குது. நேற்று இன்னும் வியாபாரம் எல்லாம் மிக கஷ்டமாக இருக்குது. வியாபாரம் கருப்பு பணத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்த பிரதமர் ஏழை மக்களை மறந்து விட்டதாகவும், இதனால் ஹோட்டல், ரப்பர் உற்பத்தி என அனைத்து தொழில்களும் முடங்கியுள்ளதாகவும் கொந்தளிக்கிறார் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த டேனியல். கருப்பு பணமும் கள்ள நோட்டும் ஒழிக்கப்பட்டால் இந்த நாட்டுக்கு நலன்தான், பொருளாதார வளர்ச்சியும் கூட, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அப்படி பண்ணின மத்திய அரசு நிச்சயமாக இந்த பாமர மக்களை கருத்தில் கொள்ள வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம் மட்டுமில்லை, பாமர மக்களுக்கு பாதிப்பு கொடுக்காம இருக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதும் கன்னியாகுமரியில் அரசின் அறிவிப்பு எதிரொலியால் வெறிச்சோடி காணப்படுகின்றது. மத்திய அரசின் அதிரடி நடவடிக்கையால் 2 நாட்கள் இந்த மாவட்ட மக்களின் வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கருப்பு பணம் மற்றும் கள்ளநோட்டுகள் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது இந்த மாவட்ட மக்களின் கருத்து. சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.